லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி வந்து சோளத்தை வச்சு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு தான் செய்யணுன்னு இல்லைங்க, ஈவினிங் கூட ஸ்நாக்ஸுக்கு நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாங்க. பசங்களுக்கு பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த சோளத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. நம்ம சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும், பிபியும் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஒரு கப்பு சாப்பிட்டாவே நம்மளுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்குங்க. வாரத்தில் வந்து 2 நாள் நம்ம எடுத்துக்கினா போதுங்க. நம்மளுக்கு உடம்பு வந்து நல்லா வந்து சுறுசுறுப்பாகவும் இருக்குங்க, டயர்ட் ஆகாது. வந்து எப்படி செய்கிறது, இதுக்கு என்னென்ன தேவைன்ட்டு நம்ம பொருள் பார்க்கலாங்க. நான் வந்து 1 கப்பு சோளம் எடுத்துருக்குறேங்க. 1 கப்பு சோளத்தை வந்து நான் வந்து 8 ஹவர் ஊற வச்சுருக்கேங்க. நல்லா நீங்கள் காலையில் செஞ்சு பசங்களுக்கு டிஃபனாக கொடுக்குறதா இருந்தால் நைட் ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்க போகிறேங்க பசங்களுக்கு. அதனால் வந்து நான் வந்து காலையில் ஊற வச்சேங்க. 8 ஹவர் ஊறிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம குக்கர் எடுத்து நம்ம ஊற வச்ச சோளத்தை வந்து நம்ம குக்கரில் போட்டுடலாங்க. 1 கப்பு சோளம் எடுத்துருக்கேங்க. அதுக்கு வந்து 2 கப்பு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாங்க. 2 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம 6 விசில் இல்லை 8 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கோங்க. எனக்கு 6 விசில் வச்சா சரியாக போயிடுங்க. இந்த குக்கரில் நாங்கள் 6 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், 6 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துட்டுக்குது. பாருங்கள், சோளத்தை வந்து நம்ம இப்படி அமுத்தி பார்த்தோம்னா இந்த மாதிரி அமுகணுங்க. வெந்துட்டு இருக்குதுங்க நல்லா. கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா காயிட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் 2 இல்லை 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம எண்ணெய் காயிட்டோங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்க. இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து கலக்காய் கொட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. நான் வறுக்காத கலக்காய் கொட்டைங்க இது. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம். நம்ம வந்து கலக்காய் கொட்டையை போட்டுட்டு நம்ம நல்லா வறுப்படணுன்னு இல்லைங்க, ஓரளவுக்கு வறுத்தா போதுங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம 1/2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கோங்க. அது போட்டுடலாம். நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா வறுப்பட்டோடனே பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் நான் இந்த மாதிரி கீறி போட்டுக்கோங்க. 1 வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேன், அதுவும் போட்டுடலாங்க. நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினோடனே கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இங்கே வந்து பச்சை மிளகாய் துண்டு துண்டாக கூட கட் பண்ணி போடுங்க. நான் சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதுனால நான் நீட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா பசங்க வந்து அப்படியே எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி இது மாதிரி செஞ்சு கொடுக்குறதோட டிஃப்ரெண்ட்டாக வந்து பசங்களுக்கு வாரத்தில் 2 நாளைக்கு பெரியவங்களுக்கும் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. சோளத்தில் வந்து உப்புமா வந்து ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. சோளத்தில் வந்து நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்கள் காலையில் செய்கிறதுனா நைட் ஊற வச்சுடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்குறதுனால பசங்களுக்கு காலையில் ஊற வச்சுடுங்க. நம்மளுக்கு வந்து ஒரு 8 ஹவர் இல்லைன்னா 6 ஹவர் நல்லா மினிமம் ஊறணுங்க. நல்லா வறுப்பட்டுச்சு. சோளத்தை நம்ம போட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. பாருங்கள், நான் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த சோளத்தில் வந்து இந்த உப்பு காரம் எல்லாம் வந்து பிடிக்கணுங்க. அதனால் நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிடலாங்க. இப்போ வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு லிட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், நல்லா வந்து நம்மளுக்கு ஒன்று சேர்ந்து வந்துட்டுருக்கோங்க. நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. சோளம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆனால் பண்ணி கொடுங்க. காலையில் டிஃபனுக்கு கூட நம்ம உப்புமா மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். நல்லா சூடானோன்னே இப்போ வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. ஒரு 2-3 ஸ்பூனு. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம தேங்காயெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா. தேங்காயெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்லாங்க. ஒரு 2 நிமிஷங்க தேங்காய் போட்டு
நம்ம நிறைய சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா கலக்கி விட்டுடலாங்க. பாருங்கள், தேங்காய் போட்டு நிறைய சூடு பண்ண தேவையில்லைங்க. அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாம். உள்ளே தான் வந்து நான் 1 கப்பு சோளம் எடுத்தேங்க. இது வந்து 3 இல்லைன்னா 4 பேர் சாப்பிட்லாங்க. 1 கப்பு, இந்த 1 கப்பு சாப்பிட்டாவே வயிறு ஃபில்லிங்காக இருக்குங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வந்து ஹெல்த் பெனிஃபிட் வந்து சோளத்தில் வந்து ரொம்ப நிறைய இருக்குதுங்க. சுகரு, பிபியெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு சோளத்தில் வந்து ஹெல்த் பெனிஃபிட் நிறையங்க. நீங்கள் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.